ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது ஃபோர்த் சம். அதாவது பாஷா அப்படிங்கிறவர் 8500 ரூபா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஃப்ரம் அ பேங்க் கடன் வாங்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. எத்தனை வருஷத்துக்கு? ஆஃப்டர் 3 இயர்ஸ். ஓகே, 3 வருஷத்துக்கு வாங்கிட்டாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமா ஹி பேட் 11,050 rupees டு செட்டில் இட்ஸ் டெபிட். வாங்கின கடனை செட்டில் பண்ணிட்டார். ரைட். இப்போ பாட்ஷா எங்க கடன் வாங்கினாரு? பேங்க்ல. எவ்வளவு ரூபா வாங்கினாரு? 8500 ரூபா. எவ்வளவு வருஷத்துக்கு வாங்கியிருக்காரு? என்எஸ் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். திரும்பி கட்டினாரா? கட்டிட்டாரு. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு கட்டியிருக்காரு? டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணியிருக்காரு? 11,050 ரூபாய் பே பண்ணிட்டாரு. ரைட். இன்ட்ரெஸ்ட் தெரியுமா? தெரியாது. அது கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட், அப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் போதும். அதாவது 11,000 ரூபா மைனஸ் 8,500. இதை மைனஸ் பண்ணால் 2,550 ரூபாய் தான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ரைட். இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 2,550. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா PNR/100 ஈக்குவல் டு 2,550 ரூபாய். ரைட். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8,500. என்னோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. பை 100 ஈக்குவல் டு 2,250. பாருங்க, இந்த சைபர் கேன்சல். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 255 இன்டூ ஆர். அதனால இப்போ ஈக்குவல் டு 2,550. இப்போ எனக்கு தேவை வெறும் ஆர் மட்டும்தான். ஸோ அந்த பக்கம் இருக்கிற மல்டிபிள் இந்த பக்கம் போனேன்னாலும் டிவைட் ஆயிரும். ஓகே, இது அடிச்சா என்னது? 10 டைம்ஸ் வரும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 10. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எழுதி 10%. தட்ஸ் ஆல். 10%க்கு என்ன பண்ணியிருக்கான்? வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யாரும் வாங்கிடாதீங்க. 10%ங்கிறது ரொம்பவே ஓவர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.